9/2/2024 தை அமாவாசை வருது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். தை அமாவாசை சமயங்கள்ல நம்ம இது நாள் வரைக்கும் இந்த பித்ரு கடனை வந்து சரிவர செய்ய தவறியவர்கள் கூட இந்த நாள்ல செய்யும் பொழுது முக்கியமாக அந்த எள்ளு தண்ணி இறைக்கிறது அப்படிம்பாங்க. அந்த எள்ளு தண்ணி தாரை வாற்று நீங்க தரும் பொழுது முன்னோர்களின் ஆசிகள் உங்களை தேடி வரும்னு சொல்றாங்க. ஒரு நிச்சயமற்ற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நோய் தாக்குது, இன்னொரு பக்கம் இயற்கை பேரழிவுகள் ஒரு பக்கம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. புது வருஷமும் அதுவுமா பாத்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து 2024 அவ்வளவு பெரிய நிலநடுக்கம், ஒரு மினி சுனாமியே வந்துட்டு போயிடுச்சு. கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் போன்ற மகாபுருஷ யோகங்கள், பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்ல அறியப்படக்கூடிய இந்த யோகங்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவன் வந்து அனைத்து விதமான தோஷங்களை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீருவான் அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. பராசர முனிவர்லேருந்து எல்லாமே இதை எழுதி வச்சிருக்காங்க. ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய தை அமாவாசை பற்றி பார்க்க போகிறோம். 9/2/2024 இந்த நாளில் தை அமாவாசை வருது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். இந்த அமாவாசைங்கிறது வந்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசைங்கிறது சிறப்பு மிகுந்ததாகவே வந்து நம்ம முன்னோர் வழிபாட்டிற்கான முக்கியமான நாளாகவே பெரியவர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தை அமாவாசை. இந்த தை அமாவாசை சமயங்கள்ல நம்ம இது நாள் வரைக்கும் இந்த பித்ரு கடனை வந்து சரிவர செய்ய தவறியவர்கள் கூட இந்த நாள்ல செய்யும் பொழுது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய தர்ப்பணம் தரக்கூடிய ஒரு மண்டபத்திற்கோ அல்லது இன்னைக்கெல்லாம் ஆலயங்கள்ல கூட அது செய்யறாங்க. சில ஆலயங்கள்ல அந்த தர்ப்பணத்திற்குன்னே சொல்லி ஒரு இடம் ஒதுக்கப்பட்டு அந்த குளத்திற்கு அருகில்லாம் அதை வந்து செய்து வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீரோடைக்கு அருகில் இருக்கக்கூடிய அல்லது கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல செய்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த தை அமாவாசை நாளில் நீங்க செய்வதன் சிறப்பை பத்தி தான் நான் சொல்ல போறேன். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது வந்து எல்லா மாதங்கள்லையும் வரும்னாலும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது உங்களுக்கு வந்து இந்த பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகாலய அமாவாசை வந்து பெரிய பித்ருக்களின் அனைத்து விதமான அருளாசைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மையை வந்து நமக்கு கொடுக்கும்பாங்க. இந்த தை அமாவாசை சமயத்திலையும் நீங்க இவ்வளோ நாள் செய்ய தவறிய ஒரு பித்ரு கடனை வந்து அன்றைக்கு நீங்க வந்து தர்ப்பணம் மூலமாக செலுத்தும் பொழுது முக்கியமாக அந்த எள்ளு தண்ணி இறைக்கிறது அப்படிம்பாங்க. அந்த எள்ளு தண்ணி தாரை வாற்று நீங்க தரும் பொழுது முன்னோர்களின் ஆசிகள் உங்களை தேடி வரும்னு சொல்றாங்க. இந்த 2024 வரக்கூடிய இந்த தை அமாவாசையின் சிறப்பு, இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவுக்கான எண்ணாக அறியப்படுவதுங்கிறது 3ஆம் எண். இந்த 3 அப்படி எப்போதுமே வந்து வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் இந்த காலத்துல வந்து எது எப்போ ஒரு மனிதனை தாக்கும், எப்ப என்ன பிரச்சனை வரும், யாருக்கு என்ன நிகழும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு அன்சர்டைனான காலத்துல, மிகவும் ஒரு நிச்சயமற்ற ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் நோய் தாக்குது, இன்னொரு பக்கம் வந்து இயற்கை பேரழிவுகள் ஒரு பக்கம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. புது வருஷமும் அதுவுமா பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல வந்து 2024 அவ்வளோ பெரிய நிலநடுக்கம், தொடர் நிலநடுக்கம்லாம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? ஒரு மினி சுனாமியே வந்துட்டு போயிடுச்சு. இப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய குடும்பத்தை நம்ம சேஃப்கார்டு பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து அனைத்து குடும்ப தலைவர்களுமே எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது இருக்குங்க. ஸோ இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு அமாவாசை மாதிரியான, ஏன்னா நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத எத்தனையோ மறைபொருளான விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கவே செய்யுது. அதை மறுக்கவே முடியாது. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு செலவு பண்ணி கோடிக்கணக்கான 100 கோடி 200 கோடின்னு செலவு பண்ணி நம்ம வந்து சேட்டலைட்டை ஏவுறோம். ஒரு பக்கம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவர்களுடைய அறிவையெல்லாம் தாண்டி
அந்த இஸ்ரோ விஞ்ஞானிகளே வந்து திருப்பதி ஸ்தலத்துக்கு போயிட்டு வராங்க. காரணம் என்ன? நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கடமைய ஒரு பக்கம் நம்ம செய்துட்டு வந்தாலும், அதை தாண்டி எத்தனையோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அது ஒத்துழைப்பு குடுத்தா தான் நம்ம ஜெயிக்கவே முடியுதுங்கிறத வந்து நம்ம அன்றாடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிச்சயமற்ற காலத்துல, இந்த வருடம் முழுக்கவே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அ எந்தவித கிரக தோஷங்களும், கிரக பெயர்ச்சிகளும் பெரிய அளவுக்கு பாதிப்ப உண்டு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த வரக்கூடிய 21/1/2024ஆம் ஆண்டில் வரக்கூடிய இந்த தை அமாவாசை அன்னைக்கு பித்ரு தர்ப்பணம் குடுங்க. அதுல நான் முக்கியமா சொல்ல வர்றது என்னன்னா, குரு அப்படிங்கிறவரே வந்து நேரடியாக தேதியாகவும் சரி, தேதியின் கூட்டு எண்ணாகவும் இந்த நாள்ல சம்மந்தப்படுறாரு. ஏன்னா, குரு ஒருத்தர் போதும். வாழ்க்கையில வந்து எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒருவனுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் அவன் ஜாதகத்துல இருக்கு. எல்லா கிரகங்களுமே கெட்டு போயிருக்கு அப்படின்னே வச்சுக்குவோம். ஆனா, குருவும் சந்திரனும் அ பல்வேறு காம்பினேஷன்ஸ்ல இணையும் பொழுது, அது வந்து கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம் போன்ற மகா புருஷ யோகங்கள், பஞ்ச மகா புருஷ யோகங்கள்ல அறியப்படக்கூடிய இந்த யோகங்கள் ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இருந்துச்சுன்னா, அவன் வந்து அனைத்து விதமான தோஷங்களை தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற்றே தீருவான் அப்படின்னு உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. பராசர முனிவர்லேருந்து எல்லாமே இத எழுதி வச்சிருக்காங்க. பிருகு முனிவர்லேருந்து எல்லாமே அந்த ஜோதிட சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து குரு வந்து முக்கியமான ஒரு கிரகமாக அ ஒரு மனிதனை காப்பாற்றி விடக்கூடிய அம்சத்தில் இருக்கக்கூடியவராக அறியப்படுறாரு. 9/2/2024 இது அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்திலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒண்ணோட ஒண்ணு கூட்டி பாருங்க. அதே 3ஆம் எண் தான் வரும். ஸோ, இந்த நாள்ல உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் விலகுவதற்கும், யாருக்கெல்லாம் வந்து 7:30 சனி துவங்கியிருக்கோ, யாருக்கெல்லாம் கண்ட சனி இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குதோ, அர்த்தாஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குதோ, அதற்கான அனைத்து கெடு பலன்களும் வந்து தவிடு பொடியாக்கி தரக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த தை அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய தர்ப்பண சாந்திக்கு வந்து பொருந்தும். ஸோ, இத வந்து முறையாக செய்யுங்க. குறிப்பாக சூரிய உதயம் ஆனதற்கு பிறகு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ, அத மனதில் வைத்துக்கொண்டு, நீங்க முன்கூட்டியே அருகில் இருக்கக்கூடிய அந்த வழிபாட்டு ஸ்தலத்துல போய் விசாரிச்சு வச்சுட்டு, அதற்கு தேவையான பொருட்கள் ஒன்று விடாம சரியாக வாங்கிட்டு போயிடுங்க. அந்த ஐயர்ட்ட வந்து அவங்க சில விஷயங்கள் எடுத்துட்டு வருவாங்க. இல்ல உங்களையே வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதெல்லாம் முறையா செய்யுங்க. முக்கியமாக அ அ ஐந்தறிவு ஜீவன்களுக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை குடுத்தா தான் அந்த புண்ணியம் வந்து சேருங்கிறது கிடையாது. பசியில் இருக்கக்கூடிய ஐந்தறிவு ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும், அது காக்கைக்கு உணவு படைத்தாலும் சரி, ஒரு புறாவுக்கு வந்து நீங்க வந்து தானியங்கள் வைத்தாலும் சரி, பசுவுக்கு கீரை கொடுத்தாலும் சரி, அனைத்தும் ஒரே பலன்களாக உங்களுக்கு நிச்சயம் நற்பலன்களை இந்த குருவுடைய ம அருளாசியோட வரக்கூடிய இந்த தை அமாவாசை உங்களுக்கு நிறைவேற்றி தரும். நான் ஏற்கனவே சொல்றது மாரி, எப்போதும் சொல்றது மாரி ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு இலவச பொது பலன்கள் வழங்கிட்டு வரேன். நெறைய பேரு இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. அ அதற்கு மிக்க நன்றி. நான் கண்டிப்பா பதில் அனுப்புவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைத்து, நீங்க எல்லாரும் அத அனுப்புறீங்க. உங்களுக்கு நான் 3 நாட்களுக்குள்ளார விடையும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை கேட்டு சந்தோஷப்படுபவர்கள் நெறைய பேரு எனக்கு வந்து அத ஃபீட்பேக் குடுத்துக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். யாருக்கெல்லாம் பொது பலன்கள் தேவையோ ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்க நேம் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. 3 நாட்களுக்குள்ளார நான் பதில் அனுப்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.